கோவில் பராமரிப்பு இதெல்லாம் மேல மேல சிறப்பாக வளர வேண்டும் என்று நாங்களும் ஆசிரமத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடியார்கள் கூட்டம் பெருக பெருகதான் ஆன்மீகம் வளர வளரதான் இந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கும். அந்த வகையில் நம்முடைய ஆதீனம் அவர்களுடைய திருப்பணி மிகவும் மிக 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 போற்றுதலுக்குரியது. அவருக்கு நம்முடைய வணக்கங்களையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தெரியலா விளக்கிய சிவஞான போதத்தை குறிசைத்தீ தமிழாலுரை குறவனை பணிவ ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவுடைய யுத்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியர் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தவருடைய குருவுடையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சித்தானம் திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீ 24வது மகா சன்னிதானங்களுடைய குருவுடையும் அடியப்பனங்களால் அனைவரை இன்றைக்கு திருவருடும் குருவருடும் நம்ம எல்லாம் இங்கே கூட்டு வச்சிருக்கு. ஐயா சொல்லும்போது மெய்கண்டார் கோயில் திருப்பணி பற்றி சொன்னாங்க. மெய்கண்டார் கோயில் திருப்பணி வந்து ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ஒரு 8 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஒன்று ஒன்றா ஆரம்பித்து ஒவ்வொரு பணியாக நடந்தது. அதில் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி பங்கெடுத்துக்கிட்டாங்க, அது எப்படி தங்களோட பங்களிப்பை செலுத்தினாங்க, அது எவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி எப்படி நிறைய பேர் அதில் பங்கெடுத்து வச்சுக்கிறாங்கிறதெல்லாம் மெய்கண்டார் காட்டிய அற்புதங்கள் தான். ஒரு கட்டத்தில் அந்த ராஜகோபுர திருப்பணிக்கு கற்கள் கட்டணம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள இந்த பிறவியே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில இனிமேல் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாவுதல் போட்ட அன்னைக்கு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. சரி, இதோட அவ்வளோதான் திருப்பணி முடிஞ்சது. இப்போ கோபுரம் போடுறதுக்கு ஸ்தபதி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு வைத்திய ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே ஸ்தபதி எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு சாமி, நான் கூட்டிகிட்டு வரேன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் ஒரு எஸ்டிமேஷன்லாம் போட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. வைத்திய ஐயான்னு சொன்னாங்க, அந்த கோபுரத்தை நாங்களே ஒரு 2-3 பேர் சேர்ந்து கட்டி கொடுத்துருவோம் சாமி அப்படின்னாங்க. அப்போது இந்த வேலையோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் மெய்கண்டார் நமக்கு அதுக்குரிய நபரை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த பணியை அவங்கள வச்சே முடிக்க வச்சார். அதுபோல் நம்ம பேராசிரியர் ஐயா வந்து அவங்கள வந்து முதல்லலாம் நான் தொடர்பு கொள்ளலை. அது திருப்பணி நிறையும் போது தான் அவங்களோட ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்போ முதல்ல கூட்டிகிட்டு போய் நீங்கள் மையத்தில் கூட்டு போய் ஒரு பெரும் தொகை பிரித்து அதுக்கு மெய்கண்டார் திருப்பணிக்கு பங்களிப்பு செஞ்சாங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களே ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஒரு வகுப்பு இருக்குது சாமி வாங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே தான் வந்து ஒரு வகுப்பில் வசூல் பண்ணிட்டேன், என்ன நீங்கள் வந்தது சித்தாந்த வகுப்பு, இப்போ திருமுறை வகுப்பு நடக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த வகுப்பு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ஒரு பெரும் தொகையை வசூல் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோல் அருளதிசம் தொடங்கணும்னு சொன்ன உடனே முதல்ல அதுக்கு ஒரு பெரும் தொகையை வசூல் பண்ணி கொடுத்தது நம்முடைய பேராசிரியர் ஐயா தான். நெய்வேலி மையத்திலிருந்து நமக்கு மெய்கண்டாருக்கு கிடைச்ச பங்களிப்பு போலையும் அருணதிசனத்துக்கு கிடைச்ச பங்களிப்பு போலையும் வேற எந்த மையத்திலிருந்து கிடைக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது தானே வந்தமை தலையெழுத்தாட் கொண்டவர்கள் வாழ்வார் கிளம்போடு அப்படின்னு திருவாசகத்தில் சொன்னது போல அவங்களாகவே கூப்பிட்டு எத்தனையோ இடத்துக்கு போய் கிடைக்காம போன நிலையெல்லாம் போக அவங்களாவே வாலண்டியராக கூப்பிட்டு அந்த தொகையை பிரித்து கொடுத்து நமக்காக மெய்கண்டார் கோயில் திருப்பணியில் பெரும்பாலும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல அடியார்கள் ஒன்று கூடி செய்தது தான் அந்த திருப்பணி. இன்னைக்கு உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, காலையில் பேப்பர் எடுத்தோம்னா முதல் பக்கத்துலேயே அந்த செய்தி தான் போடுறான். எவ்வளோ நல்ல செய்திலாம் இருந்தாலும் நம்ம எடுத்தோடனே கண்ணில் தட்டுப்படுறது முதல் பக்கத்தில் இந்த செய்தி தான். உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல மாதிரியாக இருக்குது. அட்டோடியம் பண்ணுறது தான் நல்லா இருக்கா, அராஜகம் பண்ணுறது தான் நல்லா இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும், நான் மட்டும் ஏன் 4 பேருக்கு உதவி செய்யணும், நான் மட்டும் ஏன் கோயிலுக்கு போகணும், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் இருக்கிறதுனால
இதோடு தொடர்புடைய ஒரு செய்தியை சொல்கிறேன். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் சாரதா அம்மையார் அவருடைய மனைவி வந்து அந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய சீடர்கள்லாம் அவங்களுக்கு சேர்ந்தாங்க. இப்போது இந்த சாரதா அம்மையாருடைய பிறந்த ஊர் வந்து ஜெயராம்பாடின்னு ஒரு இடம் பக்கத்தில். அவங்க அடிக்கடி அந்த ஊருக்கு போவாங்களாம். ஒரு சனி ஞாயிறு மாதிரி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் அங்கே போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். துணி துவைக்கிறது, மாட்டுக்கொட்டையில் சாணி அள்ளி போடுறது, சமையல் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இப்படி எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இல்லை, ஆனாலும் அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்க. அங்கே போய் அவங்க வீட்டில் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய சிறு சிறு காணிக்கை, இந்த பழம், இதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க தான் இவங்களை வந்து திட்டுவாங்க. நீ வந்து எனக்கு இவ்வளோதான் கொடுத்த, அவனுக்கு நிறைய கொடுத்துட்ட, நீ போன வாரம் வந்து அந்த வேலையை பார்க்கல, இந்த வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. திட்டும்போது ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த துறவிகள்லாம் சாரதா அம்மையாரை எப்படி பார்த்துருப்பாங்க? பவதாரணியாவே பார்த்துருப்பாங்க, கல்கத்தா காளியாக தான் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், அம்மா நாங்கள் வந்து உங்களை பராசக்தியின் வடிவமாகவே பார்க்குறோம், நீங்கள் எதுக்காக இங்கே வரணும், இங்கே வந்து இந்த வேலைகளெல்லாம் எதுக்கு செய்யணும், இவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா, நீங்கள் உங்களோட அருமை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியல. நீங்கள் ஏன் வந்து இங்கே இப்படி வேலை பார்த்து சங்கடப்படணும், ஏன் இங்கே வரீங்க, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது சாரதா அம்மையார் சொன்னாங்களா, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். என்ன எல்லாரும் நம்மளை குறைதான் சொல்லுவாங்க. நிகண்டார் கோயில் திருப்பணியில் நிறைவு நிறைவுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி அது வந்து சரியில்லை, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு குறை சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்யுது. 10 பேர் குறை சொல்கிறாங்கிறதுக்காக நம்முடைய பணியை வந்து நிறுத்தக்கூடாது, நம்முடைய கடமையை வந்து நிறுத்தக்கூடாது. சாரதா அம்மையார் சொன்னாங்களா, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், அதுக்கிடையில நம்முடைய பணியை நம்ம செஞ்சுதான் ஆகணும், நம்முடைய கடமையிலேருந்து நம்ம தவறக்கூடாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு குடும்பம் இல்லாததுனால இவங்களுக்கு இந்த பணி செய்கிறது எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு ஏற்படுது. அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், திட்டினாலும் சரி, பேசினாலும் சரி, என்னை பற்றி தவறாக பேசினாலும் சரி, இந்த பணியை என்னால் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு, இன்னாது அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இன்னாது, இது நல்ல உலகம் இல்லை. துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கும் பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் என்றேன்னு முதல் பதிகத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். உலகமே ஒரு துயரமான உலகம்தான். உலகில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு மத்தியில் நம்முடைய கடமையை நம்ம செய்யதான் வேணும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நானும் என் வேலையை பார்க்குறேன்னு நம்முடைய கடமையிலிருந்து நம்ம ஒரு நாளும் தவறக்கூடாது. இதெல்லாம் இடைவிடாது செஞ்சுதான் வேணும். செஞ்சாதான் நம்ம நல்ல கதி அடைய முடியும். அப்படி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா மெய்கண்டார் சொல்றாரு, செம்மலர் நோத்தாள் சேர்லோட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர் நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயத்தாலும் அரணக தொழுமே. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயங்கிற அந்த மும்மலங்களும் இறைவனை சென்று அடைய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். மலம் கழி, அந்த மலத்தை விட்டு நம்ம கழித்து வரணும். மலம்னா அடுக்குன்னு அர்த்தம், அதை விட்டு நம்ம கழித்து வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அன்பரோடு மறி அடியார் கூட்டத்தோடு இறங்கணும். மாணிக்கவாசகர் பாடும்போது சொல்றாரு, உடையாள் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருநீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அவர் இறைவன்கிட்ட வேண்டுதல் பெரிய வேண்டுதல் என்னன்னா, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார்கள் கூட்டத்துக்கு நடுவுல நான் இருக்கணும். முடியாமலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். முடியாமலாக இறைவன் இருக்காரு, அவர்கிட்ட என்னுடைய கருத்து முடிக்கும்படியாக முன்னிருந்து அருள் செய்யணுங்கிற மாணிக்கவாசகருடைய கருத்து என்னன்னா, இறைவனை சென்று அடைதல் தான், திருவடி அடைதல் தான் அவருடைய கருத்து. அந்த கருத்து அவருடைய எண்ணம் நிறைவேறணும்னா அடியார் கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கணும். இதுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருவண்ணாமலை தீபம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு திருவிழா. அங்கே போனோம்னா அந்த தீபம் முடிஞ்ச உடனே பஸ்ஸுக்கு ஊர் தனித்தனியாக பிரித்து விட்டுருப்பாங்க. அதில் பேரிகார்டு போட்டு லைனில் விடுவாங்க ஒவ்வொருத்தரையாக. முதல்ல உட்கார்ந்த சீட்டெல்லாம் லைனில் விட்டுருவாங்க. அப்புறம் நிற்கிறவங்கள அப்படியே கொடுத்துல யார் வேணால் ஏறிக்கலாம், அதுக்குள்ளே ஏற்றி விடுவாங்க. இல்லை ஒரு வயசானவர் எப்படியாவது ஏறி தன்னோட ஊருக்கு போகணுன்னு ஒரு 4-5 வயசுக்கு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணார், அவரால் முடியல.
அவருடைய வயது தளர்வு காரணமாகவும் அந்த கூட்டம் நெரிசல்ல அவரால் முடி அடிச்சுட்டு ஏற முடியல. 4 பஸ்ஸை விட்டுட்டார். 6வது பஸ்ஸில் பார்த்தா ஏறி உள்ள நிற்கிறார். எப்படி நின்றுருப்பாரு? அங்கே இருக்க கூட்டத்துக்கு மத்தியில் போய் நின்றுக்கிட்டாரு. அந்த கூட்டமே அவர் தள்ளி கொண்டு போய் பஸ்ஸுக்குள்ளே ஏற்றி அனுப்பிச்சுட்டு. அப்போது நம்முடைய குறிக்கோள் என்ன? இறைவன் திருவடியை அடையக்கூடிய அந்த முக்தி நிலை. அதை அடையணும்னா நம்ம முயற்சி செய்து போகலாமான்னு பார்த்தோம்னா சென்றடையார் திருவுடையான இருக்காரு. சென்றடையார் திருவுடையானை சிராப்பட்டி குன்றுடையானை கூரையில் உள்ள குளிருமைன்னு சொன்னார் திருமுறையில். இப்போ சென்றடையார் திருவுடையான இருக்க முடியல, நம்மளால போய் அவனை அடைய முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன்னா இந்த உலக பந்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை தன் கடலைனார். குடும்பம் குட்டி நிறைய கடமைகள்லாம் இருக்கு நமக்கு. இதெல்லாம் தாண்டி இறைவனை போய் எப்போ அடையிறது? சித்தாந்த வகுப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒதுக்கி வந்தால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய மனநிலையில எவ்வளோ இது வருது. சாயங்காலம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், பையன் படித்தானோ இல்லையோ தெரியல, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரேன்னு சொன்னாங்க, என்ன கரண்ட் ஃபியூஸ் போச்சு அதை பார்த்தாங்களா இல்லையா தெரியல, எவ்வளோ எண்ணங்கள் ஓடுது. இதெல்லாம் தாண்டி உட்காந்துருந்தோம்னா மெசேஜ் மேலே மெசேஜ் வருது. 4 மணி வரைக்கும் 4 ஆச்சுன்னா ஃபோன்னே வந்துடுது. என்ன ஆச்சு, வாரீங்களா இல்லையா, எப்போ வருவீங்க? ஒரு நாள் ஒதுக்கி கூட நம்மளால் வர முடியல இந்த உலகில் இருந்துன்னா இது விட்டுட்டு இறைவன் வீடியோ அடையணும்னா அது எவ்வளோ சிரமம். அது ரொம்ப எளிமையாக நடக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா அடியார் கூட்டத்தோடு இணங்கி இருந்தது தான். எப்படி அந்த முதியவர் பேருந்துக்குள்ளே ஏறினாரோ அதுபோல் அடியார் கூட்டத்தோடு இருக்கும்போது அவங்க கூட அப்படியே தள்ளிட்டு போய் நம்மளையும் இறைவன் திருவடியில் சேர்த்துருவாரு. அதனால தான் அடியார் கூட்டத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுது. இப்போ சித்தாந்த வகுப்பெல்லாம் கேட்குறோம், திருமுறை படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கும்போதும் கேட்கும்போதும் அப்படியே அவங்கள விட்டு விலகி வந்துட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகுது, மறுபடியும் அந்த நிலையை நம்மளை அப்படியே பிடிச்சிக்கணும். என்கிட்ட ஒரு அமைப்பாளர் சொன்னார், இந்த மற்ற நேரம்லாம் எதுவுமே தோன்றதில்லை, ஆனால் அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த ஜபம் பண்ணுறேன் அந்த நேரத்தில் தான் இல்லாத இல்லாதெல்லாம் ஞாபகத்தில் வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பல்லாடி சண்டை சொத்து சண்டைலாம் ஞாபகத்தில் இல்லை. அந்த ஆளை விடப்படாது பண்ணிட்டானேங்கிறதெல்லாம் அப்போ தான் ஞாபகத்தில் வருது. மற்ற நேரத்தில் ஞாபகமே வர்றதில்லை அதெல்லாம் அப்படின்னு. இப்போ 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தான் மாயைகள் துறையினர் மாணிக்கவாசன். அந்த காலத்தில் 6 கோடி சக்தி, இப்போ 1000 கோடி சக்தி நம்மள இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரணும்னா அதுக்காக ரொம்ப உழைக்கணும். இப்போ இறை சிந்தனையிலே இருக்கணும். அந்த இறை சிந்தனையில இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த திருமுறை வகுப்பும் சித்தாந்த வகுப்பும். அதையும் அது ஒரு இரும்பு கடலை போல சிவஞான போதத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய பேராசிரியர்கள் அதுக்கு உரை செய்தவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு இரும்பு கடலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரும்பு கடலையை சிவஞான சாமி தான் வறுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரியான நிலையை கொடுத்தாரு. இரும்பு கடையை ஆர்வ கோளாறுல முழுங்கிட்டா என்ன ஆகும்? அது உள்ளே போனால் செரிக்கவும் செய்யாது, உள்ளே போகவும் செய்யாது, உள்ளே போனால் செரிக்கவும் செய்யாது. இப்போ 2 கிட்டானா தொண்டையிலே சிக்கி போகுது. இப்போது நல்ல ஒரு பேராசிரியர் அதை இந்த கூட்டத்தை நமக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பாளர் இந்த மையத்தை நமக்கு அருள் செய்த குருமகா சன்னிதானம் இவங்க எல்லாருடைய குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து நடந்தாதான் அந்த இரும்பு கடலையை வறுத்து நம்ம செரிக்க முடியும். எல்லாரும் சிவஞான போதும் நம்மளே வீட்டில் சிவஞான போதும் புக்கை எடுத்து வச்சு படித்தோன்னா எவ்வளோ உரைகள் இருக்குது, நிறைய யூடியூப்லலாம் வருது, அதை கேட்டு படிச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னோம்னா அது நிச்சயமாக முடியாது. இப்படிப்பட்ட வகுப்புகளில் முறையாக கேட்கும்போது தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த வகுப்புகள்லாம் யாருங்க வரா? 100 பேர் ஃபீஸ் கட்டினாங்க, வகுப்புக்கு வந்ததே 40 பேர், அதுலேயும் காலையில் இருக்காங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே அதில் 15 பேர் போயிடுறாங்க, இப்போ நம்ம மட்டும் இருந்து கேட்குறது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருது. இது நல்ல மாதிரியும் வருது, உங்கள் வகுப்புகள்லாம் யார் வராப்பார் அப்படின்னு கேலி பண்ணுற மாதிரியான எண்ணமும் வருது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த சித்தாந்த வகுப்புகள்லாம் ஏன் சாமி ஆளே வரமாட்டேங்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் வராங்க. அப்புறம் என்ன ஆகும், வகுப்பு கேட்க கேட்க நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அது பார்க்கும்போது சிலருக்கு சங்கடமாக இருக்கும், சிலருக்கு சிரிப்பு வரும். ஏன் தூங்குறாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? சித்தாந்த வகுப்புல எல்லாரும் ஏன் தூங்குறாங்க? இப்போ நம்ம காலையிலேருந்து வேலை பார்க்கணும், காலையில் எழுந்திரிச்ச நேரத்துலேருந்து ஏதோ உடல் உழைப்பு மாற்றி மாற்றி ஏதோ வேலையை பார்த்துட்டே இருக்கோம். ராத்திரி ஒரு 9 மணி ஆச்சுன்னா என்ன ஆகுது? எல்லாருக்கும் உண்டாய்வு வருது, தூக்கம் வருது. உண்டாய்வு வந்தால் என்ன அர்த்தம்? மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக போகலை, ஓய்வு தேவை, மூளைக்கு ஓய்வு தேவைன்னு நமக்கு ஒரு
சினிக்கை ஒரு சிக்னல் கொடுக்குது. நம்ம அப்படி எப்படிமா வேலையா கட்டிட்டு படுத்துறோம். அப்போது உடலுக்கு சோர்வு வரும்போது மூளை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது, இப்போ ஓய்வு தேவை. சித்தாந்த வகுப்பில் என்ன பண்ணுறோம், இங்கே உடம்புக்கு ஏதாவது வேலை இருக்கா? எல்லாரும் நல்ல சேரில் உட்காந்தபடி இருக்கீங்க. காலையில் சாயங்காலம் டீ பிரேக்கு, மத்தியானம் அருமையான சாப்பாடு. இப்போ உடல் உழைப்பு என்ன இருக்குது? இப்போ ஆனால் மூளைக்கு கடுமையான வேலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அது இந்த சாப்பாடெல்லாம் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாறி நம்ம உடம்புல செரிக்குது, இனிப்பாக மாறி தான் செரிக்குது. இந்த குளுக்கோஸில் 70% நம்ம மூளையே எடுத்துக்கணும். மூளைக்கு தான் அதிக வேலை. 30% தான் உடம்புக்கு மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் செலவு பயன்படுதுன்னா அந்த மூளைக்கு எவ்வளோ செலவாகுது? அந்த மூளைக்கு முழு வேலை கொடுத்தோன்னா என்ன ஆகும்? உடம்பு சோர்ந்து போகும். அப்போ தூக்கம் தான் வரும். அதனால சித்தாந்த வகுப்புல தூங்குறவங்களை பார்த்து யாரும் கேள்வி பண்ணக்கூடாது. அவங்க நிறைய மூளைக்கு வேலை கொடுத்தாங்கன்னு அர்த்தம். தூங்குறது கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உடம்பு டயர்ட் ஆகி போகுது, தூக்கம் வந்துருது. சரியா? நம்ம சிவஞான போத வகுப்பு நடத்துறோம் திருவண்ணாமலையில. அப்போ நிறைய பேர் தூங்கிடுவாங்க. இப்போ ஒரு நாள் வகுப்புலேயே இவ்வளோ சிரமப்படுதுன்னா 10 நாள் வகுப்பு. அது தினம் ஒரு பேராசிரியர் வச்சு ஒரு சூத்திரம் நடத்தணும். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போய் எப்படி எடுப்புறது, அவங்க ஏதாவது சங்கடப்பட்டுக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு யோசனை பண்ணோம். ஒரு சின்ன பையன்கிட்ட தட்டில் கல்கண்டை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் போய் ஐயா கல்கண்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கல்கண்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு வாரம் கழித்து அதில் ஒருத்தர் பேச விட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு முதல்ல 2-3 நாள் புரியலங்க ஏன் கல்கண்டு கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுது, நமக்கு அறிவு கொடுக்கறது கூட எவ்வளோ இனிமையாக கொடுக்குறாங்க. தூங்கிட்டா எந்திரிக்கிறத கூட கல்கண்டு கொடுத்து இனிப்பு கொடுத்து நம்மளை எழுப்பி விடுறாங்க. இது மாதிரி தான் நடத்தணும் பாடம் அப்படிங்கிறாரு. அப்போ சித்தாந்த வகுப்புல ஏன் தூங்கிடுறாங்கன்னா மூளைக்கு ரொம்ப அதிகமான வேலை, ரொம்ப கடினமான ஒரு கல்வி. அது உலகத்தில் படிக்கிற பாடமே நம்மளால ஜீரணிக்க முடியல. இப்போ இது நம்ம உயிரை பற்றின பாடம். எத்தனையோ பிறவியாக கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த உலகத்தில் படிக்கிற பாடம்லாம் எதுக்கு? இப்போ சம்பாதிச்சு வாழ்க்கை வசதியை பெருக்கி வாழ்றதுக்கு. எத்தனையோ பிறவியை தாண்டி வந்து இந்த உயிரை நல்ல கதி கொண்டு அடைவிக்கணும்னா 7 கடல் மணலை அளவீடில் அதிகம் எனது பிறவி அவதாரம். 7 கடல் மண்ணை கூட எண்ணிடலாம். இது வரைக்கும் நான் எடுத்த பிறவியே எண்ணவே முடியாது. இப்போ அத்தனை பிறவி தாண்டி வந்து இந்த உயிரை ஒரு அறிவு கொடுத்து அதை இறைவன் திருவடியில் கொண்டு சேர்க்கணும்னா அது எவ்வளோ பெரிய கல்வி. அந்த கல்வியை கொடுக்கும்போது மூளை எவ்வளோ அதுக்கு வேலை செய்யணும். அதனால தான் தூக்கம் வருது. சரி, கூட்டமே வர்றதில்லை. ஏன் கூட்டம் வர்றதில்லை? சித்தாந்த வகுப்புகள்லாம் ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குது? மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா கூட்டம் எல்லாம் மோதுது. என்ன நிறைய கூட்டம் நடக்கிற இடம்லாம் உங்களுக்கு தெரியும், எதுன்னு சொல்ல வேண்டாம். ஒரு பெரிய மேடை போட்டு நடுவில் நின்று பேசுவாங்க. சுற்றி பார்த்தா ஃபோக்கஸ் லைட் கட்டியிருக்கா, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. கையை தூக்கிட்டு உட்காராங்க, எழுந்திரிக்கிறாங்க, பண்ணுறாங்க. நடுவில் ஒரு மேடை இருக்குது, ஒருத்தர் நடந்து வர்றாரு, ஆடுறாரு, பாடுறாரு. சுற்றி பார்த்தா பெரிய கூட்டம் கூட ஆடி பாடி. நம்ம சித்தாந்த மையத்திலேயே ஆளே வர்றதில்லை. இந்த புலி வருது கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலி வருது கதை ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு கூட்டமா 4-5 பேர் சேர்ந்து காட்டுல விறகு பிடிக்க போனாங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப குறுப்புக்கார பையன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் போய் விறகு சேரிக்கிறாங்க. அவன் சேட்டை பண்றதுக்கு என்னன்னா திடீர்னு புலி வருதுன்னு கத்துனான். உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா புலி ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னான். எல்லாரும் போயிட்டாங்க, அடப்பாப்பா அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு நாள் போனப்போ புலி வருதுன்னு கத்துனான். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க. இவன் சும்மா போய் சொல்றான்னு போயிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு நிஜமாவே புலி வந்துட்டு இவன் புலி வருதுன்னு கத்துனான். யாருமே வரல. எனக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், நம்மளெல்லாம் அலக்கடிக்கிறான். ஒருத்தருமே வரல. அன்னைக்கு உண்மையா புலி வந்துட்டு ஒருத்தருமே வரல. புலி அவனை அடிச்சிட்டு. இந்த கதையை ஆசிரியர் மாணவர்களுக்கெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான் கேட்டாரு. உடனே அதுல ஒரு குறும்புக்கார பையன் எந்திரிச்சு, இவ்வளவு காலமா கதை சொல்றிய, என்ன எனக்கு புரிஞ்சது இருக்கட்டும், நீ என்ன சொல்லக்கார அதை சொல்லு அப்படின்னா. உடனே அவர் சொன்னாரு, எப்பவும் உண்மையே பேசணும்ப்பா, போய் பேசினா என்னைக்கும் நமக்கு ஆபத்து அப்படின்னா. அந்த பையன் சொன்னா, இவ்வளவு காலமா கதை, எவ்வளவு காலமா இந்த கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். நான் என்னோட சர்வீஸ்ல ஒரு 30 வருஷமா அந்த கதையை சொல்றேன். 30 வருஷமா கதை சொல்றையோடய அதோட உட்கருத்து உனக்கு தெரியல பத்தியா அப்படின்னா. சரி, உனக்கு தெரிஞ்சா சொல்லிப்பா கேட்டுக்கிறேன். அப்படின்னா முதல்ல புலி வருதுன்னு போய் சொன்னா எல்லாரும் இருந்தாங்களா?
அப்புறம் நிஜமாவே புலி வந்துச்சு. உண்மையை சொன்னா ஒருத்தர் வரலையா, இல்லைன்னு என்ன தெரியுது, பொய் சொன்னா கூட்டமா வருவாங்க, உண்மையை சொன்னா ஒரு வயது வர மாட்டான். என்ன அப்ப கூட்டம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியுதா? அங்கெல்லாம் ஏன் கூட்டம் வருது? பொய் சொல்றாங்க. பொய்னா நம்ம சொல்ற பொய் இல்ல, இந்த உலகில சொல்ற பொய்யா சொல்றான், வாயை திறந்தா பொய்யா சொல்றான்னு. இந்த உடம்பு பொய், குத்துக்கல் மாதிரி இருக்கு, 5 அடி உயரம் இருக்கு, 50 கிலோ இடம் இருக்கும் போது இருக்கு, இது பொய்ன்னு எப்படி சொல்றோம்? பொய்னா சித்தாந்தத்துல முதல் சூத்திரத்திலே சொல்றாரு சரியான போதத்துல, உண்டு போல் இன்றாம் பந்தினை உடைய அசத்து. அப்ப இது உருமாறிக்கிட்டே இருக்கு. இந்த உடம்பு முதல்ல எப்படி இருந்தது? சின்ன குழந்தையா இருந்தது. ஒரு பிறக்கும் போது ஒரு 2.5 கிலோ இருக்குமா? 2.5 கிலோ இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு 50 கிலோ இருக்கு. எப்படி ஆச்சு? நம்ம சாப்பிட்ட இட்லி, பொங்கல், பூரி, வடை, சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் சேர்ந்து 50 கிலோ ஆயிடுச்சு. நாள் ஆக என்ன வயசாக மறுபடியும் ஒரு 30-40 கிலோ போயிடும். அப்ப முதல்ல எப்படி இருந்தது? இவ்வளவுதான் இருந்தது. அப்புறம் 5 அடி உயரமாச்சு. வயசாக என்ன ஆகுது? கூழ் விழுந்து மறுபடியும் சின்னதா ஆயிடுது. கூழ் விழுந்து படுத்துருக்கும் போது எப்படி படுத்திருக்காங்க பெரியவங்க எல்லாம்? சுருங்கி படுத்திருக்காங்க, குழந்தை மாதிரி படுத்திருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கை காலெல்லாம் நீளமாயிடும். அவங்களுடைய பழைய நிலை இருக்கு. அப்ப முதல்ல இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா? முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறது இருக்கட்டும், நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா? நேற்றுக்கு நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு சாப்பிட்டது ஏதோ சரிக்கல, வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு, தலை வலிக்குதுன்னு சொல்றோமா? நேற்று இருக்குது இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். பொய். இந்த உலகம் முதல்ல எப்படி இருந்தது? இந்த இடம் எப்படி இருந்தது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? காடா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஸ்கூலா இருக்கு. இப்போ இந்த கட்டணம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? இந்த 20 வருஷம் ஆனா என்ன ஆகும்? எடுத்து போகும். இந்த மைக் எப்படி இருந்தது? அது பிளாஸ்டிக், அது கனிமமா மண்ணில் இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? மைக்கா இருக்கு. இன்னும் ஒரு 20 வருஷம் ஆனா என்ன ஆகும்? போய் மறுபடியும் மண்ணில் போய். அப்போ உரு மாறிக்கிட்டே இருக்கு. உரு மாறுறதுதான் பொய்ன்னு சொல்லுது. உண்டு போல் இன்றாம் பண்டிகையுடைய அசத்து அப்படின்னு சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. அப்போ உருமாறிக்கிட்டே இருக்கு. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? காலிட்ட ஆணவ கருவறையில இருந்தோம், உடம்பெல்லாம் இல்லை. இறைவன் பார்த்து நமக்கு ஒரு உடம்பு கூட்டினாரு, அதில் வேண்டி செஞ்சோம், அடுத்த உடம்பு கூட்டினாரு, இப்படி உடம்பு வந்துட்டே இருக்கு. கடைசியில் என்ன ஆக போகுது? இந்த உடம்பெல்லாம் போய் இறைவன் திருவடியில போய் இருக்க போறோம். அப்போ முதல்ல உடம்பு இல்லாம இருந்தோம், அறியாமையில இருந்தோம். இப்போ அறகுறை அறிவோட இருக்கோம். அறியாமையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முழு அறிவோட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அறவரி அறிவுல இருந்தா பெரிய பிரச்சனை. ஒண்ணுமே தெரியாதவனுக்கும் புரிய வச்சிடலாம், எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறவரையா தெரிஞ்சவனுக்கும் புரிய வைக்கவே முடியாது. அவன் என்ன நினைச்சிருக்கானோ அதே தான் நினைப்பு வச்சுக்கிட்டே இருப்பான். காலியான ஸ்லேட்ல தான் எழுத முடியும். ஏற்கனவே அதில் கிறுக்கி வச்சுருந்தா அதில் எழுதுனா என்னன்னு தெரியுமா, புரியுமா? புரியாது. இப்போ உருமாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகமும் உருமாறிக்கிட்டே இருக்கு. நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை. நம்மளும் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை. எக்காலமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது யாரு? இறைவன் மட்டும்தான். அப்போ அந்த நிலையை நம்ம அடையணும். இறைவனை தவிர இந்த உலகத்துல எல்லாமே பொய் தான், அது மட்டும்தான் சத்து, இது எல்லாம் அசத்து தான். இந்த பொய்யை பத்தி சொல்றதுனால கூட்டம் வரும். பொய் சொல்றாங்கன்னா அவங்க ஏதோ இல்லாத சொல்றாங்கன்னு நம்ம தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவங்க உலகத்துல இருக்கிறத பத்தி பேசுறாங்க. நம்முடைய நூல்கள் எல்லாம் திருவருட்பயன்ல ஒரு குறள் வரும். இந்த குறள் என்ன சொல்றோம்னா, இந்த உலகத்துல தோன்றிய எல்லா நூல்களும் சிவாய நமங்கிற 5 எழுத்துக்குள்ள அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்றோம். சீனா சிகாரம் சிவம், அது ஆனந்த பொருள். வான்னா மகாரம் சக்தி, அது அறிவு. யான்னா யகாரம் உயிர், நம்ம. நான்னா இந்த உலகம் மாயை கண்பம். மான்னா பலம் ஆணவம் அறியாமை. இந்த 5க்குள்ளே இந்த உலகத்துல வந்து எல்லா நூல்களும் அடங்கிக்கும். கொலை கொள்ளை பற்றிலாம் இருக்கு, என்னென்ன வேண்டாத வேலைலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எதை சொல்லுது? அது மகாரத்தை பற்றி சொல்லுது. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி முன்னேறது, இதை பற்றிலாம் ஒரு நூல் சொல்லுதுன்னா அது நகாரத்தை பற்றி சொல்லுது. இன்னைக்கு நிறைய யோகா கிளாஸ்லாம் வந்துட்டு
உடம்பை எப்படி பாதுகாக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணால் உடம்பு ஃபிட்டாக இருக்கும், தொப்பை தொந்தி எல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம், கை கால் முட்டு வலியெல்லாம் வராது, ஆசனம் பண்ணுங்க. இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது? உயிரை பற்றி சொல்லுது. இன்னும் கொஞ்சம் போய் நமக்கு இதுக்கு அடுத்த நிலை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில சில நூல்கள் இருக்கு. அதெல்லாம் எதை சொல்லுது? பகாரத்தை சொல்லுது. எல்லாத்தையும் கடந்து ஆனந்த நிலையில இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம கூட்டிட்டு போகக்கூடிய நூல்கள் இது விகாரத்தை பற்றி சொல்லுது. அந்த நூல் இது திருமுறையும் மெய்கண்ட சாத்திரம் நூல். அந்த நூலை பற்றி தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். அப்போ இந்த பொய்யான உலகம் நகார மகாரத்தை நீக்கி யகாரமாகி இந்த உயிர் அறிவை பெற்று ஆனந்தத்தை அடையணும். அறிவு இருந்தால்தான் ஆனந்தம் வரும். இப்போ இந்த நூலெல்லாம் படித்தாதான் எனக்கு முக்தி கிடைக்குமா? இல்லைன்னா எனக்கு கிடைக்காதா? இன்னும் அறிவு இல்லாமல் ஆனந்தம் எப்படி வரும்? வருமா? அறிவு இல்லாமல் ஆனந்தம் வருமா? வராது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம பேரன் இருக்கான் வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு பாட்டு சொல்லுது. ஒரு சின்ன குழந்தை அது மழலை மொழியில் ஒரு பாட்டு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நமக்கு ஒரே சந்தோஷம். அதை கட்டி பிடிக்கிறோம், அதுக்கு மொத்தம் கொடுக்குறோம், அதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இதே தெருவில் போகிற ஏதோ ஒரு குழந்தை பாட்டு சொல்லுதுன்னா உடனே அதை போய் கட்டி பிடிக்கிறோம்னா, அதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம்னா, அதுக்கு மொத்தம் கொடுக்குறோம்னா கொடுக்குறது இல்லை. ஏன்? இது நம்ம குழந்தைங்கிற அறிவு இருக்குது. அந்த இடத்துல நம்ம குழந்தைங்கிற அறிவு இருக்கிறதுனால தானே அது மேலே அன்பு வருது. அப்போ நமக்கு அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. இதே நம்ம எதிரி வீட்டு குழந்தை ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை சந்தோஷமா படுவோம். அட பாவி, இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் மக்கா இருக்கு, இந்த பிள்ளை எவ்வளோ சொல்லுது அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு ஆனந்தத்துக்கு பதிலாக வெறுப்பும் வைத்தறிச்சலும் வருது. அப்போ அறிவு இருந்தால் தான் ஆனந்தம் வரும். அந்த அறிவை கொடுக்கக்கூடியது இது உலகியல் அறிவு இல்லை, இது அருளியல் அறிவு. உலகத்தில் படிக்கிறதெல்லாம் நான் போய் சொன்னேன், வசதியாக வாழ்றதுக்காக படிக்கணும். எதுக்கு படிக்கிறோம்? சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், சௌகரியமாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். பெரியவங்களை மதிக்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அதனால என்ன பண்ணுறான்? நல்லா படிக்கிறான், நிறைய பெரிய வேலைக்கு போகிறான், நிறைய சம்பாதிக்கிறான், வசதி வாய்ப்போடு இருக்கான், அப்பா அம்மாவை அடித்து துரத்தி விட்டுறான். அந்த காலத்துலலாம் சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமா? பக்கத்து வீட்டு பையனோட ரப்பர் பென்சிலை கொண்டு வந்துட்டா என்ன சொல்லுவான்? என் பையன் எவ்வளோ திறமைசாலி பற்றியா, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான், நான் வாங்கி கொடுக்குறதே இல்லை, அவனே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான உலகத்தை நம்ம வாங்கிட்டு வரோம். அதை இன்னைக்கு இதை திருந்தா நாளைக்கு எதை திருவான், பெரிய பெரிய திருடெல்லாம் பண்ணுவான். ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நல்லதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த உலகியலுக்குரிய அறிவையே தான் நம்ம படிச்சுட்டே வரோம். அருளியலுக்குரிய அறிவு, இந்த உயிர் என்ன ஆகும், இப்போ எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போகும்போது என்ன ஆக போகுது, நம்ம சம்பாதிச்சு வச்ச காரு பங்களா, கூறு கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர், போர் கொண்ட வேலன் உன்னை கொண்டு போம் என்று, போர் கொண்ட காலம் உன்னை கொண்டு போம் என்று, கார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர் கொண்டு போவார், ஐயோ கெடுதி அறிவின்மையே. கந்தர் அலங்காரத்தில் அறிவியல் சொல்றார். கூர்மையான வேல், வேல்னாலே அறிவு தான். வேல் எப்படி இருக்கு? ஆழ்ந்த அகன்று நுட்பமா இருக்கும். மேல நுட்பமா இருக்கும், கீழே அகன்று இருக்கும், கீழே ஆழ்ந்து இருக்கும். வேல்னாலே அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல. அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்னா அறிவு. சிவசிந்தாமணியில வேல் பெற்று எழுந்தனள் அப்படின்னு ஒரு வரி வரும், அதுக்கு அறிவுன்னு பொருள் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சிவபுராணமும் அதெல்லாம் சொல்லுது, ஆழ்ந்த அகன்ற நுண்ணியமே அறிவு சுரூபமா இருக்காரு. இந்த அறிவு எப்படி பெறுறது? நம்ம உண்ணாததன் மூலமாக மட்டும்தான் நம்ம பெற முடியும். இது உலகியல் அறிவு இல்லை, இது அருளியல் அறிவு. இந்த அறிவை பெறுவதனால் மட்டும்தான் நம்ம இறைவன் திருவடியை சேர முடியும். சூரசம்ஹாரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 நாள் வரலாறுலாம் இருக்கு. சூரனை முருகன் வேலால சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு. வேல்னா அறிவு, சூரன் வந்து ஆணவமலம். இப்போ அறியாமையை அறிவினால் நீக்கினார். முருகன் வந்து உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகனே. குருவாய் வந்த வடிவம் தான் முருகன் வடிவம். இப்போ குருநாதர் வந்து என்ன பண்றாரு? நமக்கு உண்மை ஞானத்தை போதித்து
நம்முடைய அறியாமையை நீக்கிறாங்க. அறியாமை என்ன? உலகத்தில் நிலையில்லாத பொருளை நிலையானது நினைச்சுக்கிறோம், அதான் அறியாமை. நம்ம மனைவி, மக்கள், குழந்தை இதெல்லாம் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்கெல்லாம் நம்மளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யாரும் பார்க்க முடியும். இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் கூட இருந்து என்ன செய்யுதுன்னு தான் கேட்க முடியும். அந்த நோயை அவங்களால நீக்க முடியுமா? நீக்க முடியாது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டியதா, மருந்து கொடுக்க வேண்டியதா? யார் சரி பண்ணணும்? சாமி தான் சரி பண்ணணும். இந்த நோய் மட்டும் இல்லை, நம்முடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அறியாமை நோய் பவரோக வைத்தியநாத பெருமாளே அப்படின்னு திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்வார். பவரோகம், பவம்னா பிறவி பெருங்கடல். இதுல இருக்கக்கூடிய இந்த நோயை நீக்கக்கூடிய வைத்தியநாத பெருமாள் முருகன் தான். குருநாதராக எழுந்தருளி வந்து நமக்கு உண்மை ஞானத்தை போதித்து நம்முடைய அறியாமையை நீக்கி இறைவன் திருவடியில கொண்டு சேர்ப்பாரு. இந்த பொய்யான உலகத்துல பொய்யான உறவுகளையும் பொய்யான பொருள்களையும் நம்ம உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். கந்தர் அலங்காரத்துல சொன்ன மாதிரி ஓர் கொண்ட காலம் உண்மை கொண்டு போகும்போது காலம் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயில தார் கொண்ட மாதலும் நம்ம மணந்து கூட்டிட்டு வந்த மனைவியும் வச்சுட்டதுனால மக்கள் பேரம் பேசி எல்லாரையும் சேர்த்துக்கலாம். மாளிகையும் நம்ம கட்டி வச்ச வீடு, பணச்சாளிகை, லாக்கர், இதெல்லாம் யார் கொண்டுட்டு போக போறா? நீங்க எல்லாரும் எடுத்து போக முடியுமா? காலற்ற ஊசி பாராது காணும் கடை வலிக்கே. அருந்து போன ஊசி, எதுக்கும் பயன்படாத ஊசி, அதை கூட கொண்டு போக முடியாது. இப்போ ஒரு கணவன் மனைவி வெயில்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பாதையில். இப்போ அவருடைய மனைவி சொல்றா, ரொம்ப வெயில் தாங்கவே முடியல, என்ன செய்யறது கேட்குறான். இப்போ அவங்க கணவன் சொல்றாங்க, கூடவே உன்னோட நிழல் வருதுல்ல, அதில் நின்றுக்குவாங்க. நம்ம கூடவே தான் வருது நிழல், அதில் நம்ம தங்கி இழைப்பார முடியுமா? இந்த வெயில இருந்து நம்மளை தாக்கு பண்ண முடியுமா? நம்ம நிழல் நம்மளை விட்டு பிரியாது கூட வர்ற நிழல். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் நிழல் வந்துடும். நம்ம விட்டு பிரியாத நிழலே நமக்கு பயன்படலைன்னா நம்ம கூட பாதியில் வந்து சேர்ந்த மனைவி, மக்கள், சொத்து, சுகம், காரு, நம்மளாம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு பயன்படுமா? இந்த உலகத்திலே பயன்படலைன்னா அந்த உலகத்துக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எதை எடுத்துட்டு போகலாம்? சிவபுண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகலாம். நாம் செய்கிற வழிபாடு, வறியர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு அங்கே கணக்கில் இருக்கும். நம்ம என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? யாவர்க்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே. என்ன சொல்றாரு? தினம் இலையாரையும் பூவாரையும் இறைவனை வழிபாடு பண்ணணும். யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுன்னா உடனே எல்லாரும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பசுன்னா உயிர்கள், உயிர்களுக்கு உணவு கொடுக்கணும். நம்மளால முடிஞ்சது இந்த வசதியெல்லாம் இல்லைங்க, அதனாலலாம் பெருசாக போட முடியாது. அடுத்த வரைக்கும் வராது. யாருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பிட்றோம், அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து யாருக்காவது கொடுக்கலாமா? தென் மாவட்டத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த சாதம் அடித்து எடுத்தோடனே ஒரு கரண்டி சாதத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல காக்காவுக்கு வைப்பாங்க. காக்கா, குருவி, அணில் இதெல்லாம் சாப்பிடும். டெய்லி ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் ஃப்ளாட்டில் இருக்கும், கொண்டு போய் வைக்கிறதுக்கும் வழி இல்லை. என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல பெணா வச்சிங்கன்னா இந்த உயிர்கள்லாம் வந்து சாப்பிடும். அதில் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேர் எறும்பு சாப்பிட்டா நமக்கு சத்து கிடைச்சி கண்ணு தெரியும்னு நினச்சிக்கிறேன். அப்படி இல்லை. எறும்பு புத்துல நொய்யரிசி போட்டோம்னா அது சாப்பிட்டா அந்த புண்ணியத்தில் நமக்கு கடைசி வரைக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கணும். என்ன வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பலத்தீன்கள்னார். உங்கட்டிங்கள் வெயில் குதங்க உருவா உடம்பின் வருந்தளவு போல் கையில் பொருள் உதவாது காணும் கடைபிடிக்கேன்னு சொன்னார் அருணையினார். நொய்யிற் பிளவளவேனும் பலத்தீன்கள். நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாம், அரிசி கொடுக்க வேண்டாம், வீட்டுல வீணா போற குருணை அரிசி அதையாவது யாருக்காவது கொடுங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாதவங்க கொடுங்க. எறும்பு புத்துல அந்த குருணை அரிசி போடுங்க. பெறாம காலையில எடுத்து கொண்டு போய் இந்த காக்காவுக்கு வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பெரிய நஷ்டமாயிட போதா? சரி, அது கூட முடியாது. எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டேன், நான் பெரிய கஞ்சேன், அதெல்லாம் முடியாது. அந்த ஒரு கரண்டி சாப்பாடு இருந்ததுன்னா ஒரு வேளையில ஒரு கவலத்துக்கு ஆகும். அப்படின்னா யாருக்குமா பிறருக்கு ஒரு இன்னொரு தானேங்க. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பைபாஸ் பண்ணிட்டு நேற்று தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் பார்க்கும்போது, ஐயா நல்லா இருக்கீங்களா, உடம்பு இப்போ தேவலாமா,
உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உடம்பு சரியாயிடும். இதை சொல்றதுனால ஏதாவது நமக்கு காசு பணம் செலவா, ஏதாவது நஷ்டம் ஆகி போச்சா? ஒன்றும் இல்லை. இதை உள்ளன்போட உண்மையோட சொல்லணும். பார்க்கும்போது நல்லா வேணும் இவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில சும்மா நடிக்கக்கூடாது. நிஜமாவே யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை தானே, இதையாவது செய்யுங்கிறார். அப்ப யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை. இந்த நாளையும் பண்ணாலே இறைவன் திருவடியை அடைவது முக்காலம் வருது. மூலம் நமக்கு இப்படி ஒரு முக்தி நெறியை காட்டியிருக்கார். எவ்வளவு எளிமையான வழி! இதை விட சாதாரண வழி வேற என்ன இருக்கு? இதை விட எளிமையான வழி வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ நம்ம எல்லாரும் நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. என்ன மறைக்காத கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. 100 ரூபா இருந்ததுன்னா ஒரு 2 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்க வேண்டாம், ஒரு 2 ரூபா கொடுக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த 2 ரூபா எங்க கணக்குல போய் சேரும்? இன்னம்பரீசனே இறப்பதற்கு ஈய வைத்தார், ஈவதற்கு அருளும் வைத்தார், கறப்பதல் நன்றிற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு பாடினார். அப்ப இறப்பதற்கு ஈய வைத்தார். நம்ம கொடுக்க வைக்கிறதும் அவர் தான், கொடுக்கணுங்கிற எண்ணமும் அவர் தான் ஏற்படுத்துறார். ஈவதற்கு அருள் வைத்தார், கொடுக்குறவங்களுக்கு அருள் வைக்கிறார். கறப்பதல் நன்றிற்கெல்லாம் கண்ணை மறைச்சு வச்சு யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நரகத்தை கொண்டு சேர்க்கிறேங்கிறார். நம்மால் முடிந்த உதவிகளை பிறர் செய்யணும். பணம் காசு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு அன்பான வார்த்தை கூட ஒரு பெரிய உதவிதான். இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் செய்யணும். பொய்யால் இந்த உலகத்துல இருந்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து வீடுற்றேன்னார். என்ன அதே மெய்யேன்னு சொன்னாரு. அது ஒண்ணு மட்டும்தான் உண்மையானது, மீதி உலகத்துல எல்லாமே பொய் தான். அப்போ அந்த மெய்யை சென்று அடையணும், இந்த பொய்யை விட்டு நீங்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சித்தாந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது படிச்சாதான் நமக்கு எது பொய் எது மெய்னே தெரியும். இப்ப நமக்கு எது பொய்னே தெரியலையே. அதாவது பொய்யை மெய்யாக காட்டுறதுதான் ஆணவத்தோட முக்கியமான குணம். 2 குணம் இருக்கு ஆணவத்துக்கு. ஆவார சக்தி, அதோனியாமிக சக்தின்னு 2 சொல்லுவாங்க. ஆவார சக்தினா ஒண்ணுமே தெரியாம மூடி மறைக்கிறது. அதோனியாமிக சக்தினா புளியில் தள்ளி விடுறது. இப்போ ஒண்ணு அறியாமையில இருக்கிறது, இன்னொன்னு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற இருமாப்புல இருக்கிறது. இந்த 2ஐயும் செய்யக்கூடியது நம்முடைய அறியாமையிலேயே ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்துல இருந்து நீங்கணும்னா அது சித்தாந்த கல்வியினால மட்டும்தான் முடியும். இந்த சித்தாந்த கல்வியை சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக புரிய வைக்கணும் அப்படின்னு 23வது சன்னிதானம் அடிக்கடி சொல்லுவாங்க. குட்டி குட்டி கதைகளை சொல்லி பெரிய பெரிய தத்துவங்களை புரிய வைக்கணும். இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் நிறைய செல்வத்தோட ஒரு காட்டு வழியா தாண்டி அவர் சொந்த ஊருக்கு போறாரு. அந்த காலத்தெல்லாம் நடந்துதான் போனோம். தலையில மூட்டை கட்டி நான் சம்பாதிச்ச செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது நடு காடு, நல்ல இருட்டு. 3 திருடா வந்தான். 3 பேர் சேர்ந்து இவரை ரவுண்டு கட்டிட்டாங்க. பயந்து போயிட்டான். முதல் திருடன் சொன்னான், டேய் இவனை இங்கேயே அடிச்சு கொண்டு போட்டு சொதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாண்டா அப்படின்னா. 2வது திருடன் சொன்னா, இவனை வெறும் பயந்தாங்கொள்ளிடா, இவனை ஏன் போட்டு அடிச்சுட்டு கூப்பிட்டு இவனை இந்த மரத்துல கட்டி வச்சுட்டு நம்ம சொதெல்லாம் திருடிட்டு போயிடலாண்டா. அதுபடி மரத்துல கட்டி வச்சுட்டு செல்வத்தெல்லாம் எடுத்து வச்சவனுங்க அவனுக்கு ஒரே அசதியா இருந்தது. 3 பேரும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டான். காலையில பிடிச்சு போய்க்கலாம், இருக்குள்ள எங்க போறது. அந்த 3வது திருடன் இருக்கானே, அவன் கொஞ்சம் நல்லவன். இவன் அவன்கிட்ட புலம்புறான், இப்படியாவது நீ கொஞ்சம் காப்பாத்துப்பா அப்படின்னு. அவன் உடனே சரி கொஞ்சம் பார்த்தா பாவமா இருக்கு, சரி வா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த 2 பேரும் தூக்கும் போது அவுத்து விட்டு இவனோட செல்வத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து வச்சுக்கோ, ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது யாங்கிறான், வச்சுக்கோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கிறான், கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஊர் எல்லை வரைக்கும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது ராத்திரி பொழுது முடிஞ்சு பகல் விடிய ஆரம்பிச்சிட்டு பிடிச்ச உடனே ஊர் எல்லை வந்துட்டு சரி நீ வீட்டில் போய் சந்தோஷமா இரு, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ணு அப்படிங்கிறான். அப்போ இவன் சொல்றான், இல்லை நீங்க எனக்கு எவ்வளோ உதவி பண்ணீங்க, நீங்க என் வீட்டுக்கு ஒரு தடவை அவசியம் வரணும் வாங்க அப்படிங்கிறான். 3வது இடம் சொல்றான், என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு திருடன் தான். இப்பதான் விடிச்சிட்டு
ஊர் எல்லையும் வந்துட்டு உனக்கு பால் கட்டிட்டு நீ போகிறான். அவன்கிட்ட இருந்து போய் வீட்டுக்கு போய் அவனுடைய கடமைகளை பண்ணுறான். இப்போ அந்த ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு வந்தானே அவன் தான் நட்டான். அவன் தலையில் ஒரு பெரிய மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்தானே செல்வம். அது நம்ம பல பிறவியாக நம்ம சம்பாதிச்ச அறிவு. இதோட இந்த காட்டு, இந்த ஆணவ காட்டுக்குள்ள வந்தப்போ 3 திருட வந்தானே. முதல்ல ஒரு திருட அடிச்சு கொண்டு போடலாம் சொன்னானே, அவன் ஆணவ பலம். என்ன 2வது திருட கட்டி வைக்கணும்னு சொன்னானே, அவன் கண்ம பலம். இந்த கண்மம் என்ன பண்ணுது, நம்மள 10 வருஷத்துல கட்டி வைக்குது. 3வது நல்ல திருடன்னு சொன்னானே, அவன் மாயாபலம். விடிவா வழக்கும் விளக்கறைய மாயை வடிவாதி கர்மத்து வந்து திருவுருள் பயந்த கைவிளக்கு போல மாயைன்னு சொல்றாரு உமாதேசன். அப்போ அந்த 3வது திருடன் மாயை தான். நல்லவன் தான், ஆனா அவன் யார் கூட சேர்ந்திருக்கான், அந்த ஆணவம் கண்மங்கிற திருடன் கூட சேர்ந்ததுனால அவனும் பொல்லாதவனாவே இருக்கான். இந்த மாயை எதுக்காக இறைவன் நமக்கு கூட்டினார், மாயை கர்மத்தை நம்முடைய ஆணவ மரத்தை அடிக்கிறதுக்காக தான் கூட்டினார். ஆனா அதுவும் நம்மள மறுபடியும் இந்த உலகத்திலே சிக்க வைக்கிறதுன்னா அர்த்தம். எதனால, ஆணவ மர சார்பு இருக்கிறதுனாலதான். அந்த பெரிய திருடன் சீனியர் திருடன் அங்க அவன் இருக்கான், அவன் கட்டுப்பட்டு தான் இவங்க 2 பேரும் செயல்பட முடியும். அப்போ இந்த மாயினால அறிவு கிடைச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அறிவு நிறுத்தி பண்ணி வந்துட்டோம். சித்தாந்த வகுப்புக்கு வந்துட்டோம், திருமுறை முற்றோருக்கு போயிட்டோம், எல்லாத்துக்கும் போயிட்டோம். ஆனாலும் யாரும் விடல. அவன் என்ன சொன்னான், நீங்க எனக்கு எவ்வளோ உதவி பண்ணீங்க, வாங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டானா, அது மாதிரி இந்த மாயையே நம்ம விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இதை விட்டாதான் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும், நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும், நம்ம கடமையும் செய்ய முடியும். இப்போ ஆணவம் கண்மை மாயைனா என்னன்னு புரிஞ்சுட்டா, நம்முடைய செல்வம் என்னன்னு புரிஞ்சுட்டா, நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு தெரிஞ்சுட்டா, ஒவ்வொருத்தரும் எப்படி நம்மளை பந்தப்படுத்துறாங்கன்றது புரிஞ்சுதா. இப்படி சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக நமக்கு இந்த பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் விளக்கி சொல்றது தான் நம்முடைய சித்தாந்த மையத்தின் முக்கியமான ஒரு பொறுப்பு. இதுதான் நம்முடைய 23வது விமர்சனம் மனதில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த கல்வியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் இந்த உலகத்தில் நல்ல கல்வி அடையணும்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த சித்தாந்த கல்வியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து, சமய தீட்சை விசேட தீட்சை கொடுத்து எல்லாரையும் வழிபாட்டு நெறியில் ஈடுபடுத்தி அவங்களுடைய வழியில் இன்னைக்கு நம்முடைய 24வது விமர்சனம் நம்ம எல்லாரையும் இந்த வழிபாட்டு நெறியிலையும் இந்த சித்தாந்த நெறியிலையும் ஈடுபடுத்தி நம்மளாம் நல்ல கல்வி அடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்பது நந்தவன் கீதோர் பிறவி மதித்திடுமில் அப்படின்னு அப்ப சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த மாயை திருடனை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம அவனை காட்டிலே கழட்டி விட்டா நம்மளும் நல்ல கதி அடைவதும் காலம் உறுதி. அதுக்கு நம்முடைய மையம் வந்து பெரிய அளவில் நமக்கு துணை செய்யும். நீங்க இங்க படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வீட்லையும் போய் அந்த பாடங்களை திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும். அப்புறம் அந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல முயற்சி பண்ணணும், அப்புறம் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் நல்லதை அடைய முடியும். படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில் இருந்தால் விட்டுப்பட முடியாது. நிறைய படிச்சுட்டு பண்றதெல்லாம் 2வது வேலைகளை பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல கதி அடைய முடியுமா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமட்டா நமக்கு எப்படி கிடைக்கும்? என்ன, அவங்கவுங்களுக்குரிய வினை பயனை இறைவன் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால யாரையும் பார்த்து பொறாமப்படவோ கோவப்படவோ, நமக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாரு, உங்களை பத்தி ஒருத்தர் தப்பு தப்பா பேசுறாரு, எல்லாரும் சொல்றாருன்னா உங்களுடைய வினையை அவர் வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம வந்து கஷ்டப்படலை, என்ன நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படலை, அடி வாங்கல, எதுவுமே நடக்கல. ஆனா நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான்னா நம்முடைய வினையை அவன் எவ்வளவு எளிமையா வாங்கிக்கிறான். அவனை பார்த்தா நமக்கு பரிதாபம் தான் வரும். யார் பெற்ற பிள்ளையோ என் பாவத்துல வந்து விழுந்துட்டு என்னோட வினையை வாங்கிட்டு பாவம் குழச்சு பாப்பா நல்லா அறிவு கடவுள் நல்லா அறிவு கொடுக்கட்டும், அவன் மேல கோவப்படவோ அவன் மேல வெறுப்பு எதிர்ப்பு அவனை அடிக்கணும்னு நினைக்கவோ கூடாது. இறைவன் நம்முடைய வினையை கழிக்கிறான்னு நினைச்சு அவன் மேலேயும் நமக்கு அன்பு தான் வரணும். எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் உரைகிறார்ன்ற எண்ணமெல்லாம் எப்போ வரும்? இந்த சித்தாந்த கல்வியின் மூலமாக தான் வரும். அதை கொடுப்பதற்கு நம்முடைய பேராசிரியர்களும் அவர்களுக்கு துணையாக நம்முடைய அமைப்பாளர்களும் இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் துணை நின்று நம்மளுடைய உடல் உழைப்பையும் பணத்தையும் கொடுத்து எவ்வளோ செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய குருமகா சன்னிதானத்துடைய குருவுருள்
அருளாசியும் நமக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால நாம் தான் நல்ல கதி அடைய போகிறது காலம் உறுதி. அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சியை நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும். இது இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாரையும் சந்தித்து செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சிவா திருச்சிதம்பரம். காவாய் கனகத்திரளே போற்றி.